வனிதா ரீசெண்ட் டைமில் அவங்க பேசுகிற வீடியோவாக இருக்கட்டும், அவங்களோட இன்டர்வியூவாக இருக்கட்டும், ரொம்பவே ரசிக்க வைக்கிற வகையில் இருக்குது. அந்த வகையில் அவங்க ஜூலியோடைய பிரச்சனையாக இருக்கட்டும், வாட்டர்மெலன் ஸ்டாரோட இஷ்யூவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே குரல் கொடுத்த நிலையில் அவங்க அவங்களுடைய சிஸ்டர் பற்றியும், சஞ்சீவ் பற்றி அண்ட் அவங்களுடைய கடந்து வந்த பாதையை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வனிதா அவர்களை நம்ம எல்லாருக்கும் பிக் பாஸ் மூலயமா வத்திக்குச்சி வனிதாவாக ரொம்பவே பிரபலமானாங்க. ஆனால் அவங்களுடைய கெரியர் ஃபஸ்ட்டு தளபதி விஜய் அவர்கள் கூட சேர்ந்து தான் ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க நடிக்கவும் வரலை. ஸோ இப்போ ரீசண்டாக அவங்க சின்ன திரையாக இருக்கட்டும், வெள்ளித்திரையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக நடிச்சிட்டு வராங்க. அவங்களுடைய மவுஸே ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ அவங்களுடைய மகள் ஜோவிகாவும் வந்துட்டாங்க. என்ன தான் பல சர்ச்சைகளை தாண்டி வந்தாலும் ஒரு போல்டு லேடியாக இப்போ வரைக்கும் வளம் வந்துட்டுருக்காங்க. பர்சனல் லைஃப்பில் பல அடிகள் விழுந்திருக்கு இவங்களுக்கு. அந்த வகையில் ஒரு மறக்க முடியாத இழப்பு அப்படின்னா அது சஞ்சு அவர்களுடைய அக்காவுடைய இறப்பு. அண்டு இவங்களுக்கும் அக்கா தான். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்டு ஃபேமிலி எல்லாமே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கெரியர் க்ரோத்தாக இருக்கட்டும், இல்லைனா அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அட்வைஸராக இருக்கட்டும், எல்லாமாவும் அவங்களுடைய அக்கா இருந்திருக்காங்க. அதனால தான் என்னவோ இப்போ வரைக்கும் அவங்கள நினைக்கும் போது ரொம்பவே எமோஷ்னல் ஆகுறாங்க. அவங்க வேறு யாருமே இல்லை, ஷாம்லா அண்டு மஞ்சுளா. இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ். மஞ்சுளா நம்ம எல்லாருக்கும் தெரியும், விஜயகுமார் அவர்களுடைய மனைவி. அண்டு வனிதா, பிரீதா, ஸ்ரீதேவி இவங்க எல்லாரோடைய அம்மா. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸ் தான் இவங்களுடைய சிஸ்டருக்கா அப்போலேருந்தே இப்போ வரைக்கும். அதனால தான் சஞ்சீவ் கூட ரீசண்டாக ஒரு மேடையில் ரொம்பவே அழுதுருப்பார். என்னுடைய அக்கா என்னுடைய 30 வருட கெரியரோடைய ஆரம்பத்தில் இருந்தால், ஆனால் நான் பீக்கில் இருக்கும்போது இல்லை, அவன் மேலே போயிட்டு அவளுடைய ஆசீர்வாதத்தால் என்னை இந்த அளவுக்கு வர வச்சுருக்கான்ட்டு இந்த ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருப்பார். அவங்களுடைய அக்காவை பற்றி அவர் எல்லா இன்டர்வியூலையும் பேசியிருப்பார். அந்த மாதிரி வனிதா அந்த அக்காவை பற்றியும் அவங்களுடைய இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் இது எல்லாத்தையும் பற்றியும் சொல்லியிருக்காங்க. அவங்க பேசும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அக்கா பேர் வந்து சிந்துவே கிடையாது, எனக்கு சஞ்சு அண்ணா, அக்கா வந்து சிந்து. ஸோ சிந்துன்னு பேர் வச்சது வந்து அவங்க சினிமாக்காக தான் வச்சாங்க. ரொம்ப ரொம்ப படிப்பாளி. அவங்களுடைய ரியல் நேம் கீதா அஞ்சலி. சஞ்சு அண்ணா, கீதா அக்கா நாங்கள் எல்லாருமே க்ளோஸ் தான். அம்மாவுக்கு வந்து அக்கா சிந்துன்னு பேர் மாற்றினது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்க வந்து செகண்ட் லாங்குவேஜ் எனக்கு ஹிந்தியாக இருக்கும் போது அவங்க தான் எனக்கு வந்து டீச் பண்ணாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா படிப்பாங்க, நல்ல ஒரு சிங்கர். ஸோ இப்படி இருந்த தருணத்தில் தான் என்னுடைய பர்சனல் இஷ்யூவால் நான் எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு மேரேஜ் லைஃப்பில் இருந்து விலகி அமெரிக்காவுக்கு போனேன். அப்போது ஜோவிகா வயிற்றில் இருந்தா. ஸோ ஸ்ரீஹரி வந்து சின்ன பையன் 3 வயசில் இருந்தான். ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப வெயிட் வந்து என் மேலே விழுந்த மாதிரி இருந்தது. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். என்னால் கண்ணு திறக்க முடியல, அது வார்த்தையால் சொல்ல முடியல. ஒரு மாதிரி பயம் வந்து எழுந்து பார்த்தேன். ஸோ எழுந்து பார்த்துட்டு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா அக்கா கிட்ட தான் நம்ம பேசுவோமே. அக்காவுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் மடிப்பாக்கத்தில் இருந்தாங்களாம். ஸோ அந்த டைமில் வந்து ஃபோன் எடுத்து பேசும்போது எஸ்டிடிக்கே பண்ணாங்களாம். ஸோ அந்த டைம்லாம் எஸ்டிடிலாம் ரொம்ப ஃபேமஸ். அப்படி பண்ணி பார்க்கும்போது நினைத்து பார்த்தேன், இந்த சாங்கு தான் போயிட்டே இருந்ததாம். அவங்க அக்கா எடுக்கவே இல்லையா. அப்புறம் சஞ்சு எடுத்து தான் இது போல் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கத்தி அழுதாராம். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்களாம். பிரெயின் டெட் ஆகிடுச்சாம். ஆனால் எப்படியாவது வந்து சரி என்னாவது பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி தான் இவங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியாமல் இறந்ததும் இவங்களால் நம்பவே முடியலையாம். அந்த வயசில் கூட இருந்து அதுவும் டெய்லி பேசிகிட்டு இருந்தவங்க இல்லைன்னும் போது அந்த சப்போர்ட் இல்லை, எப்படி நம்ம மீண்டு வரப்போகிறோம், அந்த பயம்லாம் இவங்களுக்குள்ளே இருந்துச்சான். ஸோ அப்படி ஒரு இடத்துல இருந்து தான் இப்போ வரைக்கும் இவங்க வந்திருக்காங்க. அதனால் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்ன்ட்டு இவங்களுடைய மகளான ஜோவிகாவுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த சந்திரலேகா படத்தில் அப்போலாம் வந்து கிட்டத்தட்ட அது ரிலீஸ் ஆகி பல வருடங்கள் ஆகிடுச்சு. ஆனால் இவங்களுக்கு என்னவோ 10 வருஷம் ஆகிற மாதிரி தான் இருக்கான். ஏன்னா நிறைய பேர் இவங்களை பார்த்து, மேடம் நான் சின்ன வயசில் இருக்கும்போது உங்கள் படம் பார்த்துருக்கேன் அப்படிலாம் சொல்லும்போது, மேம் நானே சின்ன வயசாக இருக்கும்போது தான் அதில் நடிச்சிருக்கேன் அப்படிலாம் இவங்க கிண்டல் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி தான் இவங்க வந்து ரொம்ப ஜாலி டைப்பாங்க. அப்படிப்பட்ட ஆள் தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து எல்லாருமே இவங்களை ஒரு வில்லியாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால தான் என்னவோ சீரியலில் இவங்களுக்கு வில்லி ரோல்லாம் கிடைக்குது. ரியல் லைஃப்பில் படாத அடியே கிடையாது. அதுவும் நமக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. ஒரு காலத்தில் யூடியூப்பை திறந்தாலே இவங்களுடைய திருமண சர்ச்சைகள் தான் நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் கடந்து இப்போ இந்த அளவுக்கு பல பேரும் இப்போ இவங்களை வந்து ஒரு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாருக்கும் வந்து அட்வைஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லி இன்டர்வியூஸ்லாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ரீசெண்ட் டைமில் இவங்களுடைய வீட்டில்
இவங்களுடைய சிஸ்டருடைய மகளான தியாக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதாவது பூச்சூடல் இந்த ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட அவங்கள கூப்பிடலன்ட்டு பல பேரும் ரொம்ப மனசு நொந்து போயிட்டு கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்க, பார்க்க முடிஞ்சுது. அதை தொடர்ந்து சஞ்சு அவங்களுடைய அக்காவை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு சீரியலுக்கு கூப்பிட்டு போனதே என்னுடைய அக்கா தான். வாடா டேரக்டர் கூப்பிட்றாரு திருமுருகன் சார், நீ வாடா அப்படிலாம் வந்து கூப்பிட்டு போனாங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போது சின்ன ரோலுக்கு தான் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அதுலேருந்து என்னுடைய கெரியரை மாற்றினது திருமுருகன் சார் தான். அதனால தான் திருமுருகன் சார் இப்போ வரைக்கும் லைஃப்னு தான் சேவ் பண்ணி வச்சுருக்காராம் அவருடைய ஃபோனில். ஸோ திருமதி செல்வம் மானாட மயிலாடலாம் இவருடைய ஒரு பீக்கான ஒரு சீசன். அந்த சீசனில் கூப்பிட்டு போன அக்காவே இல்லைன்னு நினைக்கும் போது இப்போ வரைக்கும் மனசு ரொம்பவே அவர் வருத்தப்படுறாரு. அவர் வருத்தப்படுறது நியாயமான ஒரு விஷயந்தான். கை கொடுத்து தூக்கி விட்டாங்க, அப்போ இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லைன்னும் போது ரொம்பவே மனசு உடைஞ்சு போகுது. உண்மையில பார்க்கும்போது நமக்கும் எமோஷ்னலாக தான் ஆகுது. மரணம் அப்படின்றது வந்து எப்போ யாருக்கு நிகழும்னே தெரியாது. இருக்கும் போதே அந்த உறவு கூட ரொம்ப அன்பாக இருங்க. எப்போவுமே வந்து அந்த உறவு அசிங்கமாக பேசுகிறாங்கன்றதுக்காக நீங்களும் அவங்கள வந்து கொச்சப்படுத்தணும் அவசியம் இல்லை. அதுக்கான பலனை அவங்களே அனுபவிப்பாங்க. இப்போ என்ன உங்களுடைய மைண்ட் செட் இருக்கோ, உங்கள் கோலை நோக்கி நீங்கள் பயணிங்க. அதை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்து நீங்கள் எதுக்குமே ஒரி பண்ணாதீங்க. ஸோ லைஃபு எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் மாறும். இதை டெய்லி நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா சில பெண்கள்லாம் இப்போது சோஷியல் மீடியா வந்ததுனால டெய்லி கதறி கதறி வீடியோஸ் எடுக்கிறாங்க, ஃபோட்டோஸ் போடுறாங்க, எமோஷ்னலாக ரொம்ப டவுன் ஆகிடுறாங்க. ஸோ இங்கே எமோஷ்னலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு பல பேரும் இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து டவுன் ஆகவே கூடாது. எதுவாக இருந்தாலும் பேசுனா எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். உங்கள் மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு நீங்களும் டிப்ரெஷன் மோட்குள்ளேயே இருக்காதீங்க. ஸோ அதை விட்டு வெளியே வந்தால் தான் லைஃபோட இன்னொரு சைடு ஒன்று இருக்குது, அதை பார்க்க முடியும். ஏன்னா மரணன்றது என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாருக்கும் நிகழ தான் போகுது. அதை நோக்கி நம்ம போகாமல் நம்மளுடைய கோலை நோக்கி போங்க. ஸோ இருக்கும்போது அந்த உறவை மதிங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில் வனிதா அவர்களோட இந்த மெச்சூர்டான ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.